ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்காருன்னு தெரியும். ஆனா வந்துட்டு நான் எப்படியாச்சும் கடவுள் புண்ணியத்துல அவரு வந்துருவாரு நினைச்சேன் நானு. நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் அதை மைண்ட்ல ஏத்துக்க மாட்டேன். இல்லடா அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி திடீர்னு வந்து ஒரு மிராக்கள் நடக்கும். அந்த மாதிரி நடந்த டாக்டர்லாம் என்னதான் சொன்னாலுமே ஒரு ஒரு மிராக்கள் நடக்கும்டா, ஒரு விஷயம் நடக்கும்டா, டக்குனு வந்து பொழிச்சிட்டாரு. ஏன்னா நேற்றுலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டேது அப்படின்னு. அதுக்கப்புறம் 7 வருது அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து கடவுளே வரால நல்ல விஷயம் அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வருஷம் நம்மளை விட்டு போயிட்டாரு. நீங்க ரீசெண்டா அவங்கள்ட்ட பேசுனீங்களாண்ணே? ஐ மீன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி? ரீசெண்டா இல்லப்பா, நான் வாரத்துல 2 தடவை எனக்கு கால் பண்றாரு. ஓகே ஓகே. 2 தடவை எனக்கு கால் பண்றாரு. அதே மாதிரி எந்த ஷோ பண்ணாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ணுவாரு. அந்த அழகா குழந்தனமா அந்த குரல். ஒரு தடவை அமுதா என்னன்னு எப்படி பண்ணி நான் கலக்கு ஜட்ஜா பண்ணும்போது கூட அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, அமுதா அட்டகை தினேஷ் வாய்ஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்து, யாரும் இந்த வாய்ஸ் எடுக்கல அமுதா, ரொம்ப நல்லா இருக்கு அமுதா அப்படின்னாரு. நான் கலகப்பு சாம்பியன் பண்ணேன் இல்லையா, ஆமா சார். அப்போ அவர் தான் ஜட்ஜு. ஆமா. எங்களை ஒரு எபிசோடுக்கும் ஒரு தடவை வந்து பாராட்டி 5000 ரூபா கொடுத்தாரு. இன்னொரு வந்து காப்பு கொடுத்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த கேஜிஎஃப் பண்ணும்போது 10,000 கொடுத்தாரு ஒரு தடவையும். அப்புறம் இந்த சர்க்கஸ் கான்செப்ட் ஒன்று பண்ணேன். அதுல ஸ்டேஜ்ல இருந்து கீழே வந்துட்டு காலில் விழுந்துட்டாரு. 3 ஜட்ஜஸ் என்ன இதெல்லாம் நம்ம இல்லை இல்லாமதா, இல்லை யாராலும் பண்ண முடியாது. ரொம்ப நமக்கு ஒரு வந்து அவங்க நம்மளை பாராட்டும் போது அது அதுக்கான இதுவே கிடையாதுல்ல. நம்ம பாராட்டும் போது அவ்வளவு பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவரும் நம்மளோட காம்படிட்டர் தான். அப்படி இருந்தும் ஒருத்தர் தூக்கி விடுறாங்க. நம்மள அப்படி பண்ணிட்டு என்ன இப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது அப்படின்னு. ரெண்டாவது அப்பெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லண்டன் போறோம். துபாயில இருந்து லண்டன் போறோம். என்னோட பேக் எல்லாமே துபாயில மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். அப்ப அவர்தான் வந்துட்டு நம்மளா ஒன்றும் கவலைப்படாத, நீ ஏன் அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்து ஹோட்டல் வந்துடும். போனோடனே விஜய் டிவி ஷோ இருந்தது லண்டன்ல. அப்ப என்ன பண்ணாங்க, லெட்டர் எழுதி கொடுத்து அதெல்லாம் வந்து கவலைப்படாத, வா ட்ரெஸ் வாங்கிக்கலாம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா சொல்லிட்டு அவரு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அவரே வந்து இன்னும் அந்த காஸ்டியூம் எடுத்துக்காமலா பேமெண்ட் வந்தா அப்புறம் பார்க்கலாம் முடியுவா சொல்லிட்டு பண்ணாரு. அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்துச்சு. அவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோட இருப்பாருப்பா. யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அவரு கோபமாலாம் பேச மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே ஜாலியா எங்க அப்புறம் எவ்வளவு பெரிய மேடம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணது அவர் கூட நான் வந்துட்டு ரொம்ப, அதாவது எனக்கு நிறைய ஈவெண்ட் ஏதாவது பண்ணா அவரு தான் எனக்கு எந்த இடத்துல பண்ணலாம், நீ பண்ணலாம்தா, நம்ம பண்ணலாமா இந்த இது பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாநாட கான்செப்ட் ஒன்று பண்ணணும் தெரியுமா? ஆமா சார். ஆமா சார். பாவாடை ஜீன்ஸ் ஆட சொல்லிட்டு கலாக்கா மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணிப்போம். அப்போ நான் அந்த கான்செப்ட் நான் ரெடி பண்ணும்போது நான் ரெடி பண்ணிட்டு நானும் ரோபோசங்கர் ராமர் தான் அதுல டீமு. அப்ப நான் தான் வந்து அதை ரெடி பண்ணிட்டு காலையில போன சார்கிட்ட பண்ணி காட்டுறோம். அப்ப வந்து ரோபோசங்கர் அம்பதா சூப்பராக அம்பதா நீ பண்ணு ஐயா தலைவா நீங்க பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அவரு பண்ண சொல்றேன். நீங்க நல்லா இருக்கும், நீங்க தான் ஆக்டர் மாதிரி ஆடுவேன். ஏன்னா அவரும் எல்லா ஆக்டர் மாதிரி டான்ஸ் பண்ணுவாரு, நானும் அது மாதிரி பண்ணுவேன். அதான் எனக்கு 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு ஒத்துமை இருக்கும். அமுதா அர்ஜுன் எப்படி எடுத்த, நீ எப்படி பண்ண அர்ஜுன் மாதிரி பண்ண கம்மியா இருக்கு அவதான் பாராட்டினாரு. அமுதா சத்திர அமுதா வந்து அர்ஜுன் சொன்ன பண்ணுவாரு அப்படி சொன்ன அமுதா அப்படி. ஏன்னா நாங்க டீம், நாங்க ராமர் காமெடி கலகத்துல வந்து டீம். அப்போ அவ்வளோ டீமை ஒர்க் பண்ணுவோம், ஒன்னா போவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், ரிஹர்சல் பண்ணுவோம். அப்புறம் அது இது பண்ணுவோம். சிவகார்த்திகேயன் வந்திருக்கும் போது கெஸ்ட் ஆகும்போது அது இதுல ஒன்னா பண்ணுவோம். ரெண்டாவது நிறைய ஃபாரின் ஈவெண்ட் எல்லாம் நானும் அப்புறம் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு வெகுலியான மாசம்பா பார்த்துட்டுன்னு அவ்வளோ பாடியா இருக்காரு. அவ்வளோ ஜாலியா பேசிட்டு அவ்வளோ எல்லாரும் எங்க போனாலும் பழகிடுவாரு. ஜாலியா பழகிட்டு உடனே இது பண்ணுவாரு. இந்த ரொம்ப கெத்து காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்போனா பாருங்க எந்த மேடையில பார்த்தாலும் டக்குன்னு இறங்கி பண்ணுவாரு. அதுல ஸ்டேஜுக்கு வந்தோம்னா சும்மா ஒரு ஷோ பண்ணிட்டு போன பார்க்க மாட்டாரு. அங்க இருக்கணும் எல்லாரும் சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர்னா கூட டெஸ்ட் மாதிரி வந்துட்டு போக மாட்டாரு. இருந்து காமெடி பண்ணிட்டு அது கல்யாண கச்சேரியா இருந்தாலும் சரி எதுவும் சரி அந்த மாதிரி ஒரு கலைஞன் வந்து பிறக்கிறது கஷ்டம்ப்பா. நான் அவரெல்லாம் பார்த்து எவ்வளவு விஷயம் கத்துட்டேன்.
அதே மாதிரி அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் 2000 ரூபாய்க்கும் நிகழ்ச்சி பண்ணணும், 2 லட்சம் ரூபாய்க்கு நிகழ்ச்சி பண்ணணும். அப்ப அவர் சொன்ன ஒரு மேட்டர் தான் எனக்கு என்னன்னா, அமுதா இந்த 500 ரூபா கூட நமக்கு இல்லாம இருந்தோம், இப்ப நமக்கு வந்துட்டு 50,000 கூட தராங்க நமக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஒரு நாள் போயிடுச்சுன்னா அந்த 2000 ரூபாய் யார் கொடுப்பா, இந்த 5000 யார் கொடுப்பா? நிகழ்ச்சியிலன்னா 5000 ரூபாய் கூட பண்ணோம், தப்பே கிடையாது. 10,000 50,000 கொடுத்தா சிரிக்க வைக்கணும் கிடையாது நம்மதா, 500 ரூபாய் கொடுத்தா சிரிக்க வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்ததே அவர் தான். எனக்கு இப்படிதான் பேசணும் நினைக்கும் கூட எனக்கு ரொம்ப இதுவா இருக்குப்பா. மிஸ்டர் மதுரைப்பா அவரு, மிஸ்டர் மதுரை. என்ன பாடி பாடி அந்த அந்த ஒரு சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு வெறும் 500 ரூபாய்க்கு சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த செஸ்ட் ஆட்டுவாரு. அப்படி பண்ணுவாரு, 10 அப்படி பண்ணுவாரு. நான் அதுக்காகவே அவருக்கு வந்துட்டு பாலாஜியோட ட்ரிபியூட் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் ரோபோட் சங்கர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ டைம் டிராவல்ஸ் கான்செப்ட் பண்ணேன். அவர் டேலண்ட்லாம் தெரியும், அதனால இதுக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன் கலகப்போது யாருல சாம்பியன்ல. அதுதான் பார்த்தா அழுதாரு அவரு. நான் இப்படிதான் இருந்தேன் ஒரு நேரத்துல, இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்றது தெரியல எனக்கு. மகாபெரும் தலைமையும் போயிட்டதுப்பா. தங்கமான மனுஷன்ப்பா, தங்கமான மனுஷன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாரு, யாருக்கிட்டையுமே சண்டையே போட மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு எல்லார்கிட்டையும். அவ்வளவு ஜாலியா இருக்குவாரு, குழந்தை மாதிரி பழகுவாரு. கல்யாண வீட்டுல போனா ஒரு மேடை கிடைச்சா கீழே இறங்கி போயிட்டு அவங்க கூட ஜாலியா பேசிட்டு கலாய்ச்சிட்டு அந்த நிகழ்ச்சி ஹிட் பண்ணிட்டு வர்றாரு. அவரை பார்த்து நான் நிறைய நிறைய கத்துக்கிட்டேன். அவரை பார்த்து வடிவேல் பாலாஜி அவர்லாம் வந்துட்டு ஒரு எனக்கு தெரியும். நானு வடிவேல் பாலாஜி ரோபோசங்கர் எந்த மேடைக்கு போனாலும் அந்த மேடை வந்து அப்படி இருக்கும், பயிட மாட்டோம். அதே மாதிரி நான் ஜோடி பண்ணும்போது அவர் வந்து எனக்கு முன்னாடி சீசன்ல ரன்னர் 3rd பிரைஸ் வந்தாரு. அதுக்கு அடுத்த சீசன்ல நான் கலந்துக்கிறேன். அப்ப என்ன சொன்னா, அமுதா ஒரு காமெடியா இருந்துட்டு நீ தோத்தரக்கூடாது அமுதா, ஏதோ பண்ணமான்னு இருக்கக்கூடாது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன், 3rd பிரைஸ் வந்தேன். ஆனா நீ இதுல வின் பண்ணிட்டு வரணும், அது பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு. நீங்க பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் எபிசோட நான் வெண்ணிலா சாங் பண்ணும்போது வந்து அவ்வளவு கை தட்டி, அவ்வளவு வேலை போட்டு 7 மணி கை தட்டி பிரிச்சுட்டடா அது ஐடியா சொல்லி ஒருத்தர் அழகா பில்டப் பண்ணி அவங்கள பூஸ்டப் பண்ணுவாரு. அது எல்லாருக்குமே அந்த மனசு வந்துடாது. சரிப்பா.